வணக்கம் நேயர்களே. திரு எம்ஜிஆரை பற்றி நான் நிறைய சுவாரஸ்யங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு தகவலை கொடுக்கின்றேன் தங்களுக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சர் காரில் வந்து கொண்டிருக்கின்றார், வெளியூர் சென்று விட்டு. அப்பொழுது சாலையின் ஓரமாக ஒரு போலீஸ்காரர் நடந்து கொண்டு செல்கிறார். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், காரை நிறுத்த சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டார். எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் வீட்டுக்கு போகிறேன்னாரு. சரி, காரில் உட்காரன்னா நான் ஏற மாட்டேன் அப்படின்ட்டார் அந்த போலீஸ்காரர். நான் யார் தெரியுதான்? தெரியும் சார், நீங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர்னார். ஏற மாட்டேனார். அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் இட்டு வந்து எங்கே விடணுன்னு கேட்டார். என்னுடைய வீடு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது, எனக்கு முன்னாடியே விட்டுடுங்க, ஏன்னா நான் யார் கார்லேயும் போனால் என்னை தப்பாக நினைப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு போயிட்டாங்க. அந்த போலீஸ்காரர் மிகவும் நேர்மையான ஆள். அவர் 3 பெண் பிள்ளைகள், திருமணத்துக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் திருமணம் செய்ய முடியவில்லை. ஏன்னா வாங்குகிற சம்பளம் கைக்கு வாய்க்கும் ஒரு 10 அவருக்கு இது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர் விசாரித்து பேரை கேட்டுட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மறுநாள் காலையில் வர கேட்டால் அவரை பற்றி சொன்னாங்க. நேர்மையான ஆஃபீஸர் சார், நேர்மையான போலீஸ்காரர் சார், அவர் வறுமை, கல்யாணமான பணம் இல்லை அப்படின்னாரு. சரி, அவரை வர சொல்லி எம்ஜிஆர் 3 பொண்ணு கல்யாண தேவையான பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் செலவு காசு கொடுத்து அங்கே அமுச்சு வச்சார். அவர் போல் வாங்க மறுத்துட்டார். அப்புறம் எம்ஜிஆர் தொந்தரவு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சார். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது வாய் பேச முடியல அவரால். அப்போது இந்த பேச்சு பயிற்சிக்கு டாக்டர் ஒருத்தர் வர வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் அரசு டாக்டர், திறமையான அப்படின்னாங்க. அப்புறம் அந்த டாக்டரை பற்றி விசாரித்தார். அவருக்கு அரசாங்கம் தர வேண்டிய ப்ரொமோஷனை கொடுக்காமல் கட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்குது. அவருக்கு சொந்த வீடு கிடையாது அவருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே சரி, திறமையான ஆலயம் மதிக்கலை சொல்லிவிட்டு அவருக்கு அங்கே கோயம்புத்தூர் வீடு வாங்கி கொடுத்துட்டார் எம்ஜிஆர். கொடுத்துட்டு அவர் நின்று போன அந்த ப்ரொமோஷனை கொடுக்க வச்சார். கொடுத்துட்ட பிறகு தான் இங்கே வர வச்சார். அவர் இங்கே வந்த பிறகு எம்ஜிஆருக்கு பயிற்சி கொடுத்தார். அவர் பயிற்சி நல்லா கொடுக்கும்பொழுது அதன் பிறகு கொஞ்சம் எம்ஜிஆர் பேசுவதற்கு இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு சாதனை. 3வது, எம்ஜிஆர் முதலமைச்சர் மதுரைக்கு தன்னுடைய கட்சி தொண்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கார பார்க்க போகிறாரு. அரசு மருத்துவமனைக்கு பார்த்தா கீழே ஒருத்தர் படுத்துட்டுருக்கார் தரையில். அப்படியே கண்ணில் பார்த்துட்டு போயிருக்காரு. ஒரு கக்கன் மாதிரி தெரிஞ்சிருக்குது. அப்புறம் விசாரிக்க சொல்லியிருக்காரு. கக்கன் தான் சொன்னாங்களாம். அப்புறம் போய் நீட்டாக சத்தம் போட்டாராம். ஏன் இவர் எக்ஸ் போலீஸ் மினிஸ்டர், ஏன் இவர் தரையில் படுக்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு திட்டிருக்காங்க. திட்ட உடனே அப்புறம் அவருக்கு படுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் எம்ஜிஆரை விட்டு பேசியிருக்காரு. என்னென்னு கேட்டிருக்காரு. பையன் என்ன பண்ண? பையன் ஒன்றும் பண்ணல சார், ஐபிஎஸ் ட்ரை பண்ண கிடைக்கல, பையன் வீட்டில் தான் சார் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கக்கனிடம் விசாரித்து அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள்லாம் செய்து கொடுத்து விட்டு அவருக்கு தலையணை அடியில் ஒரு கட்டு பணத்தையும் வைத்து விட்டு எம்ஜிஆர் விட்டார். உங்கள் மகனை என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று சொன்னார். மகன் சென்று செக்ரட்டரியேட்டில் எம்ஜிஆரை சந்தித்தவுடன் அப்பொழுது இந்த ஐபிஎஸ் செலெக்ஷனுக்கு எம்ஜிஆர் நம்ம ஆளுங்க யாரையுமே வைக்கல அந்த பதவியில். அவர் என்ன பண்ணார், டிஃபென்ஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஒருத்தர் பெரிய ஆள், அவர் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். நேர்மையான ஆள் அவர். இது ஊழல் நடக்கக்கூடாது என்பதற்காக. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அரசில் இதை போன்ற பதவிகளுக்கெல்லாம் இவர்களுக்கு தேவையான ஆட்களை அமர்த்தி கொண்டு லஞ்சம் வாங்குவதே தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடித்தார். அப்போ அவர் கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி ஒரு சீட்டு ஒன்று இந்த மாதிரி விஷயம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், சார் சீட்டு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, சீட்டே கிடையாது, வேறு வழி கிடையாது சார் அப்படின்னாரு. சட்டத்தை தளர்த்த முடியுமான்னு கேட்டார் எம்ஜிஆர். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். அவர் எம்ஜிஆர்கிட்ட கேட்டார், இது ஒரு எக்ஸ் போலீஸ் மினிஸ்டர், இவருடைய பையன் நாட்டுக்கு உழைச்சிருக்காரு, ஒரு தியாகி அவர் கக்கன், அதுக்காவது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு சட்டத்தை தளர்த்தி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிற காவல்துறையில் அந்த பையன். இது நமக்கு பெரிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவா தாம்பரத்தில் ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய அண்ணன் பையனும் தம்பி பையனும் தான் மோகன் காந்திராமன், திரைப்படத்துறையில் இருந்தால். திரைப்படத்தில் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஒரு பழக்கம் உண்டு அவருக்கு.
அவர் போயிட்டு விஷயத்த சொன்னார், இந்த மாதிரி கஷ்டப்படுறார் ஜீவான்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னார், அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீடு வாடகை எடுத்து கொடுத்து அங்கே போய் இருக்க சொல்லுங்கள் ஒரு 3 மாதத்துக்கு சொல்லி, இருந்த வீட்டை வந்து எம்ஜிஆர் வந்து புதுசாக கட்டி கொடுத்துட்டார். அவருக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த கிரக பிரசவை போய் கூப்பிட்டாரு. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், எதுக்கு ஊருக்கெல்லாம் தெரியடவா நான் வீடு கட்டி கொடுத்தது அவருக்கு, அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியே வரும்போது ஜீவா இறந்து போயிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியில். இறந்த உடனே பார்த்திங்கன்னா சாவு எடுக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி திணறுது. எம்ஜிஆர் கேள்விப்பட்டு டிரைவர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த சாவு எடுக்க ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு போட்டுச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சது. ஜீவாவுக்கு செலவு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் வசூல் பண்ணால் ஒன்றும் தேரலை. பாலதண்டாயுதம் இன்னும் சில பேர் கட்சி இருந்தவங்களாம் பெரிய ஆளுங்கள்லாம் ட்ரை பண்ணும்போது பார்த்தா வேறு வழியில் எம்ஜிஆர்கிட்ட போகலான்னாங்க. நம்ம எப்படி போகிறது, எம்ஜிஆரை தாக்கி தான் நம்ம மேடையில் பயங்கரமாக பேசுகிறோம், அவரை பற்றி தாக்கி பேசுகிறோம். இப்போ எந்த மூஞ்சி வச்சு அவர்கிட்ட போய் பணம் கேட்குறது அப்படின்னாங்க. கடைசி இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பார்க்கலாம்னா போனாங்க. காலையில் பார்த்த உடனே சொன்னாங்க, சரி சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லை நாங்கள் சாப்பிட்டுனாங்க. இங்கேயே 8 மணிக்கு வந்துட்டீங்க, காலையில் நீங்கள் 6 மணிக்கு கிளம்பியிருப்பீங்க பஸ்ஸு பிடிச்சி, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ட்டார். போயிட்டு அவங்களாம் சாப்பிட்டு வந்த உடனே என்னென்னு கேட்டார். மாதிரி சிலை வைக்கணும் சார், நீங்கள் உதவி டொனேஷன் கொடுங்க சார். இல்லைங்க, அதெல்லாம் வேணாம், சிலை வைக்கிறதுக்கு மொத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். சொல்லும்போது சைடெல்லாம் வந்துட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன பேசிக்கிறாங்க இவங்க, எம்ஜிஆர் சொல்லுவாரியா செய்ய மாட்டாரியா, விளம்பரதாயா, பேப்பரில் நியூஸ் வரியா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரியா, இப்படிலாம் தாறுமாறாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து ஆர்எம் வீரப்பன் ஃபோன் பண்ணுறார் அவங்களுக்கு. நீங்கள் வாங்க நாளை காலையில் தோட்டத்துக்குனாரு. மறுநாள் காலையில் தோட்டத்துக்கு போனால் ஒரு தட்டில் நிறைய பழங்களை வச்சு ஒரு 7 லட்ச ரூபா பணத்தை வச்சு அதை வந்து மேலே மூடி அவங்ககிட்ட கொடுத்தார். நாங்கள் சிலைக்கு வேணாத பணம் என்னன்னு கொடுத்தார். ஆக இந்த சம்பவங்கள் எப்படி இருக்குது, அதாவது உண்மையை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், எம்ஜிஆர் விரும்பாதவர்கள், எதிர்க்கக்கூடியவர்கள், அவர் செய்கின்ற செயல்களில் மீது நாட்டம் கொள்ளாமல் விமர்சிக்கிறவர்கள், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தவறாக பிரச்சாரம் பண்ணி எம்ஜிஆர் பேரை ஸ்பாயில் பண்ணுறாங்க. இவையெல்லாம் மீறி எம்ஜிஆர் வளர்ந்திருக்கிறார், மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த செயல் இவ்வளோ அதூரமான பேச்சுக்களையும் பிரச்சாரங்களையும் வதந்திகளையும் மீறி அவரின் தர்ம நியாயம் பரவி இருக்கிறது என்பது அவருடைய பொருள். இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு கஷ்ட காலத்திலையும் திரைப்படத்துறைக்கு ரொம்பவும் பண்ணியிருக்கிறார் அவர். அதே மாதிரி ஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் குழந்தைங்களை எல்லாரையும் அவர் தான் ஸ்கூலில் படிக்க வச்சார். ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு வந்து முதுகெல்லாம் ஒடிஞ்சு போச்சு, முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எம்ஜிஆர் பார்க்க போகிறாரு, பார்த்தா படுக்கையில் இருக்கார். அப்புறம் குடும்பமே ஓன்னு அழுவுது. என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கேட்டார். உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேட்டார். ஐயா, நான் இருக்கிற வீட்டை அப்படியே வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா வாடகை வந்து நாங்கள் போய்ச்சிக்குவோம் அப்படின்னாங்க. உடனே அந்த வீட்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்போது பேசி கொடுத்துட்டு வரும்பொழுது வந்தால் ஒருத்தர் கூப்பிட்டாரு, சாவித்திரி அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தா சாவித்திரி பாவம் பரிதாப நிலையில். என்னம்மான்னு கேட்டார். அண்ணா முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ஹாஸ்பிட்டல் கஷ்டம். சரி, இந்த பில்லு எனக்கு சேர்த்து போடுன்ட்டார். சொல்லிவிட்டு வந்தார். நீ என்ன தோட்டத்தில் பாருமா அப்படின்ட்டார். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிய தோட்டத்துக்கு போயிட்டு, அண்ணா எனக்கு வறுமையாக இருக்குது, ஒன்றும் முடியலண்ணா அப்படின்னாங்க. சரிம்மா, நான் ஹவுஸுக்கு போல வீடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு கையில் 1 லட்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சார் சாவித்திரிக்கு. ஆக இந்த வள்ளல் தன்மை என்பதற்கு உதாரணங்கள் இன்னொன்று வேண்டாங்க. நீங்கள் வந்து சென்னையிலலாம் சுற்றி வாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் காலேஜ், எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், சத்யபாமா காலேஜ், இப்படி இது வந்து இதுவரைக்கும் எத்தனை முதல்வர் ஆண்டாங்க நாட்டில். ஆண்ட அத்தனை முதல்வர்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செய்ய தோணுச்சு. காமராஜர் உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் கட்டி ஆரம்ப கல்வியை கொடுத்துட்டாரு, உயர்நிலைப் கல்வியை கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்து இன்ஜினியரிங் கொடுத்தாரு எல்லாருக்குமே. ஒன்றே அவர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் பண்ணியிருக்க வேண்டியது இலவச மருத்துவமனை ஆக்க முற்பட்டார். ஏன்னா அமெரிக்கா புருக்லின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே சொன்னாங்க, இனி ஒரு ஏழைக்கு இந்த மாதிரி வந்தால் அமெரிக்கா போகப்படுவாங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலையும் கட்டன்னு சொல்லிட்டு அதனுடைய வரைபடத்தை வாங்கி இத்தனை ஏக்கரை வந்து துண்டு கொடுத்து வாங்கி இடம் பத்தாததுக்கு ஐயப்பதான் நிறுவனார். அதை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அமைப்பு ஆப்ரேஷன் தேட்டரில் அதே மாதிரிலாம் கட்டிட்டார். கட்டி இது இலவச மருத்துவமனை ஆக்கணும் போது உடையாரை போய் கேட்டார்,
பணம் பத்தலை, நீங்கள் கொடுத்தலாம் சரியாக போச்சுனாரு. அவர் சொன்னார் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் படுத்திருந்த படுக்கையை கழித்து அந்த படத்தை கொடுத்தார் கட்ட சொல்லி. இவையெல்லாம் நான் அறிந்த செய்திகள். ஏனென்றால் நான் எம்ஜிஆர் வீட்டுக்கு அருகாமையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எம்ஜிஆர் வீட்டில் வேலை செய்கிறவர் சிலர் எனக்கு நிறைய அறிமுகம். அவர்கள் வாயிலாக கண்ட விஷயங்கள் தான் இங்கே இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதனால் இது கொடுத்ததால் எல்லாம் முடிஞ்சது. அதே மாதிரி கட்டுறதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணார், சாராயம் கடை ஓப்பன் பண்ணார். எம்ஜிஆர் பண்ணும்போது உடையார்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு பாட்டிலுக்கு ₹1 கொடுத்துடணும் அப்படின்னாரு. அப்படி கொடுத்த பணம் மூட்டையாக கிடந்தது. அந்த பணத்தை வாரி கொடுத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கட்டினார். கடைசி பணத்தை கொடுத்தா எல்லா மிஷின்ஸ் எல்லாம் வாங்கினார். நாளை காலையில் திறக்க போகிறாரு, இன்றைக்கி இரவு இறந்து போயிட்டார். அது மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இலவசமாக இருக்கும், மக்களுக்கு பயன்பட்டு இருக்கும். அதுக்கு நம்ம கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.